ஒரு முறை சாது சுந்தர் சிங் அவர்களை பிடித்து ஒரு பெரிய குகையிலே தள்ளி போட்டு விட்டார்கள். அங்கே சிங்கங்கள் இருந்தது. இன்றைக்கு நாம் தொலைந்தோம் என்றார்கள். ஒரு சிங்கம் ஒரு சேதப்படுத்தவில்லை. தள்ளினவர்கள் காலில் வந்து பார்த்தார்கள். அமைதியாய் சிங்கம் படுத்து உறங்கி கொண்டிருந்தது. இவரும் தூங்கி கொண்டிருந்தார். தூக்கி விட்டார்கள். இது தானியல் காலத்தில் மட்டும்தான் நடந்து நினைக்காதீங்க. நம்ம தலைமுறையிலும் ஒரு பக்தர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா மிருகங்களும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை அறிவீர்கள், வனாந்தலத்திற்கும் விலங்குகளை அறிவீர்கள், அவைகள் என்னுடையவைகள். கைகளை தட்டி ஒரு காகத்தை கூப்பிட்டு தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுனாரு, கொடுத்துச்சு. சேவலை கூப்பிட்டு என்னுடைய அப்போஸ்தலன் என்னுடைய சீடன் மறுதளிப்பான் கூவினாரு, கூவிச்சு. ஒரு கழுதையை கொண்டு போய் என் தீர்க்கதரிசி முட்டாப்பையன் மாதிரி போறான், அவன்கிட்ட பேச மதிகேடாய் போகிறான். கழுதை தீர்க்கதரிசிக்கு பேசிச்சு. கையை தட்டுங்களேன். தீர்க்கதரிசியின் மதிகேட்டை கழுதை திருப்பியது.